பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மக்கள் அடைந்த அவமானத்திற்கும் வெட்கத்திற்கும் பதிலாக தேவன் அவர்களுக்கு 2 மடங்காக, அதாவது இரட்டத்தனையான நன்மையை வழங்குவார் என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. இலச்சை என்றால் அவமானம் அல்லது இழிவு என்று பொருள். மற்றவர்கள் உங்களை இழிவாக பேசிய இடத்திலே நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படி தேவன் செய்வார். ஆமென். இழந்த உரிமைகள், சொத்துகள் அல்லது கௌரவத்தை திரும்ப பெறுவது மட்டுமல்லாமல் முன்பை விட 2 மடங்கு அதிகமாக சுதந்திரமாக வாழ்வீர்கள். இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது அல்ல எனக்கு பிரியமானவர்களே, இது என்றும் நிலைத்திருக்கும் நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். தேவன் உங்களை இழந்த எல்லாவற்றுக்கும் பதிலாக பல மடங்கு அதிகமாக தந்து உங்கள் அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். கடந்த காலத்தில் அனுபவித்த அவமானம், இழப்பு அல்லது வெட்கத்திற்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.